உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். காலபுருஷன் ராசியின் 4ஆம் இடம் பிடித்த கடக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை உண்டு. அதே மாதிரி தான் கடக ராசிக்குன்னு ஒரு தன்மை உண்டு. 4ஆம் இடம் தாய், வீடு, மனை, யோகம் என்ற விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய பாவகம் தான் 4ஆம் பாவம். சுகஸ்தானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பாவகம் தான் 4ஆம் பாவம். ஆனால் கடகராசிக்கு எப்போ சுகம், எப்போ சந்தோஷம், எப்போ ஒரு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி தற்போது வரை செயல்படுத்தி கொண்டிருக்கீங்கிறது கருத்து. அப்போ இந்த சுகஸ்தானம் என்று கருதப்படுகின்ற செயல்பாடுகளை நம்முடைய கடகராசிக்காரர்கள் பிறப்பின் ரகசியம் மூலமாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு தான் இந்த செயல்பாடு. அப்போ இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், உங்களுடைய செயல்பாடு என்ன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறணும். ஸோ மாற்றல் மூலமாக சில ஒரு பரிகாரங்கள், சில வழிபாடுகள், சில தானங்கள் மூலமாக உங்களை இயக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகராசி தாய் பாசம் அதிகமாக வைத்துக்கொண்டு தன்னை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி. இது தாய் மேலே மட்டும் இந்த பாசம் கிடையாது. தாய் பாசம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அம்மா எப்பயுமே குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் உதவி செய்வாங்க. அம்மா தன் குழந்தைக்கு பால் ஊற்றுறதுலேருந்து, சீராட்டுறதுலேருந்து, சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எந்த ஒரு பிரதிபலனும் அம்மாட்ட இருக்காது. அதுதான் தாய். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட தாய் எப்படி பாசம் நம்ம மேலே வைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் தன்னுடன் இருப்பவர்களை, தன் உடன் பிறந்தவர்களை ரொம்ப அதிகமாக பாசம் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. இவங்கெல்லாம் நம்ம இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், இவங்க என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பண்ணட்டும், நம்ம வேலையை பார்ப்போம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிற சுயநலம் இல்லாத பொதுநலமாக கருதக்கூடிய எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. உங்களுடைய பேச்சை கேட்டுட்டா மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியே சூப்பராக பேசுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு தெளிவு இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு மென்மை இருக்கும். அதாவது கடகராசி பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் அது என்ன சொல்லணும்னா, பேச்சிலே ஒரு இசை வரும், பேச்சிலே ஒரு நயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல், ஒரு செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இயல்பாக உண்டு. ஒரு இடத்துல குரு எப்படி செயல்படுத்துகிறாரோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் இருக்கிற இடத்துல பல நபர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த அறிவுரை சொல்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டிய மாற்றத்தில் முதன்மையான மாற்றம் என்னென்னா, மற்றவர்களுக்கு அதிகமாக அக்கறை எடுத்து நேரம் ஒதுக்கி அறிவுரை சொல்வதை நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடன் இருப்பவர்களுடைய, அதாவது உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பெற்றெடுத்த அருமையான பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை மட்டும் செயல்படுத்துங்க. அதை தாண்டி, இந்த கோடை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த பார்டரை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்க என்றால்
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மணிக்கணக்கில் பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேச 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 உங்களுடைய எனர்ஜி பவர் வேஸ்ட்டாக போகும். ஐயா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு பேசும் தான் எங்களுடைய கர்மா. நாங்கள் பேசி ஒரு மக்களுக்கு சில விஷயங்களை செயல்படுத்தணுங்கிறது எங்களுடைய கர்மா. நாங்கள் உங்களுக்கு பேசுகிறோம். அதற்கான எனர்ஜி பவர் மந்திரங்கள் சொல்வது, வழிபாடு முறைகளை பின்பற்றக்கூடிய விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்களும் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம இருட்டுக்குள்ளே போய் உங்களை விட்டுட்டு போய் தேடு, ஒரு 50,000 கீழே கிடக்கு தேடுன்னு சொன்னால் இருட்டுக்குள்ளே போய் எப்படி தேட முடியும்? அதே மாதிரி தான் உங்களை தேட வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, கண்ணை கட்டி விட்டுட்டு உன்னால் முடிவு பண்ண எங்கே பண்ண, எப்படி பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ தான் போராடுவேன் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அப்போ 20 வயதுலேருந்து 50 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, 30 வயதாக இருந்தாலும் சரி, போராட்டத்துக்கான எல்லை என்கிறது என் வாழ்க்கையில் எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு காத்திருக்கீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். இயல்பாகவே நம்மளுடைய கடகராசிக்காரங்கள் இன்னொரு குணாதிசயம் உண்டு. பழைய பொருட்களை ஃபுல்லாக சேமித்து வச்சுருப்பீங்க. பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அந்த வருஷம் என்ன நடந்துச்சு ஆமாம் தெரியும், இந்த வருஷம் என்ன நடந்துச்சு தெரியும், இந்த விஷயம் நடந்துச்சு தெரியும் அப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாமே ஸ்டோரேஜில் வச்சுருப்பீங்க. அப்படி ரெக்கார்டு மாதிரி இந்த டேட்டில் என்ன, இயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசிடுவீங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பழைய டேப் ரெக்கார்டாக இருக்கட்டும், பழைய சின்ன பட்டன் ஃபோனாக இருக்கட்டும், பழைய விஷயங்களில் எதெல்லாம் அற்புதமான விஷயங்களாக நீங்கள் கருதுறீங்களோ அதை உங்களால் விட்டு கொடுக்க முடியாது. அதை பக்குவமாக எடுத்து வச்சுக்கிருவீங்க. உங்கள் மேலே உயிருக்குயிராக பாசமாக அன்பாக இருக்கிறேன்னு சொன்ன எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட மாட்டீங்க. அவங்க உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க, அவங்க அசால்ட்டாக அவங்கள தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க புகைப்படத்தை கூட தூக்கி போட மாட்டீங்க. பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நம்மகிட்ட எப்படி பாசமாக இருந்தாங்க, நம்மகிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கி வச்சு அதை பார்த்து உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றுறதுக்கு நினச்சி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்காண்டி தூக்கி போடுங்க நான் உங்களை சொல்லவில்லை, ஏன்னா உங்களால் தூக்கி போட மனசு வராது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அதோட நேர கால அளவுகளை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கான நேர விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மென்மையாக இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் பிறரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதையோ பிறருடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதையோ நீங்கள் உறுதியாக நிறுத்திக்கிறீங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. அப்போ நீங்கள் கடகராசி என்பவர்கள் என்ன விஷயத்தை செய்யலாம், என்ன விஷயத்தை செயல்படுத்தலாம், என்ன விஷயம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் ஒரு பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லி வந்துட்டா கடகராசி என்பவர்கள் உறுதியாக அந்த திருவிழாவில் தண்ணீர் கேன் சப்ளை பண்ணுங்கள், இலவசமாக தண்ணீர் கேன் கொடுங்க, அல்லது ஒரு பந்தல் போட்டு தண்ணீர் இலவசமாக கொடுங்க. ஸோ இப்படி நீங்கள் தண்ணீர் தானமாக கொடுக்க உங்களுடைய கர்மா செயல்பாடுகள், எதிர்வினையான செயல்பாடுகள் உங்களை விட்டு நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஊர் திருவிழாவிலையோ அல்லது உங்கள் ஏரியாவில் உள்ள திருவிழாவையோ நீங்கள் செயல்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலான்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உணவு மற்றும் தண்ணீர் சேர்ந்து ஒரு பாயாசம், வடை பாயாசம் எல்லாமே சேர்ந்த உணவை வந்து என்ன பண்ணணும், வாங்கி கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் சரி, இலை போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வயதான நபர்கள் அல்லது ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது தண்ணீர் கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, நம்ம கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சீவ சமாதி என்று கருதுகின்ற சித்தர்கள் வழிபாடு செய்வது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தானே உருவாக்கி தன்னை செயல்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக கடகராசிக்காரர்கள் உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது, வளவலா கொலவலான்னு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்குரிய
அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.